ஹாய் guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். பல்லு விளக்காமலே வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரோ பிராண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாடல் சோனிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விளக்கையும் காமிச்சு ஸோ அது வந்து பெட்டராக இருக்கா அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க, அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரோ சோனிக் எலக்ட்ரிக் டூத் பிரஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சைடில் காஸ்மிக் மேக்ஸ் அப்படின்னு IP-X7 வாட்டர் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. ரீசார்ஜபிள் 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 5 கிளீனிங் மோட்ஸு அழகாக இருக்குது. ப்ரஷ் பார்க்குறதுக்கு பிளாக் அண்ட் அந்த கோல்டு கலர் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 5 கிளீனிங் மோட்ஸ் இருக்குது. 7 ரிப்ளேஸ்மெண்ட் ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 or 2 தான் அதர் பிராண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. 7 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். 1 ட்ராவல் கேஸும் கொடுத்துருக்காங்களாம்ப்பா, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா விளக்கிட்டு வெளியில் வைப்போம், அது வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா அது நல்லது தான். சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் 1 டூத் பிரஷ் ஹேண்டில், ஸோ அந்த வைப்ரேட் ஆகும்ல அது, 7 ரிப்ளேசபிள் ஹெட்ஸு, 1 இன்டர்டென்டல் ஹெட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கு எல்லாம் போயிட்டு வந்து அழுக்கு எடுக்கிறதுக்காக ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 USB சார்ஜிங் கேபிள், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொப்ரையேட்டரி சார்ஜரு. 1 ட்ராவல் கேஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்தோம் அப்படின்னா சோனிக் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 40,000 ஸ்ட்ரோக்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வைப்ரேட் ஆகும் தெரியுமா, அது வந்து 40,000 ஸ்ட்ரோக்ஸ் பெர் மினிட்டாக. வேவ்டு பிரிஸ்டில்ஸ், ஸ்மார்ட் டைமர், ஈஸி ரீசார்ஜ், ரீப்ளேசபிள் பிரஷ் ஹெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் டைமரை பொறுத்த வரைக்கும் 30 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை பாஸ் ஆகுமா. ஒரு இடத்துல விளக்கிட்டு இருக்கும்போது வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ் அது. ஸோ 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸி ரீசார்ஜ், USB சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ரிப்ளேசபிள் பிரஷ் ஹெட்டு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொடுத்துட்டாங்க. 1 or 2 months ஒன்று யூஸ் பண்ணால் கூட 2 14 கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்ததும் இந்த கேரிங் கேஸ் வந்து அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. மற்ற பிராண்ட்லலாம் நான் பார்த்ததில்லை. நான் MI பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயாச்சும் வெளியில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பேக் உள்ள அழகாக எடுத்து போட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரஷ்ஷாக இருக்குது. 1 2 3 4 5 7 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யூனிக்கான ஒரு இன்டர்டென்டல் ப்ரஷ்ஷும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதெல்லாம் பிரித்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ உள்ளே எடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா டூத் ப்ரஷ் ஹெட் இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு கோல்டன் ஃபினிஷ் அண்டு பிளாக் கலர்லாம் நல்லா இருக்குது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ் ஹெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ கணக்கு பார்த்தா எத்தனை, 4 5 6 7 மொத்தம் 7 கரெக்டு தான். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கட் அவுட்ஸ்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரஷ்ஷை மாட்டுறது ரொம்பவே சிம்பிள் தான். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து வராது. ஸோ ப்ரஷ்ஷு மேலே என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, என்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரஷ்ஷு. நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரஷ் கட்டை வந்து மாட்டிட்டோம். இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் C கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து அக்ரௌண்ட் பிராண்டிங் போட்டிருக்காங்க. பவர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வைப்ரேட் ஆகுது. அகைன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மோடு வந்து மாற்ற முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன், இதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவ். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாலிஷ். 5th ஒன் மசாஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வைப்ரேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட்டன்ஸை வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மோடு வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகுது. பாக்ஸ் கண்டென்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் எனக்கு தோணுது. 1900க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 ப்ரஷ் கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான மோடில் நீங்கள் பல்லு விலைக்கு பார்த்து எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃபும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக்கில். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு 1 வீக்கு மேலே வந்து நிற்கும். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக வந்து நம்பர்ஸ் எதுவும் போடலை, பட் ஸ்டில் வந்து நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பல்லு விளக்கிட்டு ரிசல்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எப்போதும் வந்து ஹிமாலயன் தான், ப்ரொமோஷன்லாம் அது கிடையாது. யூஸ்வலாகவே அதை யூஸ் பண்ணி பழகிருச்சு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து எடுக்க மாட்டேன். யூஸ்வலாக பேஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கையில் வந்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவேன்.
ஆனில் இருக்கும்போது வந்து வெளியில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அப்படியே இதாகிடும், தெரிச்சிடும் வெளியில். அதனால் வந்து எப்போதுமே வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கிறது நல்லது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 30 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ் ஒன்று வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல நீங்கள் வச்சுட்ருக்கீங்க, வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக. யூஸ்வலாகவே எலக்ட்ரிக் டூத் ப்ரஷில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூவ் ஆகாது, ஜஸ்ட் வைப்ரேட் தான் ஆகும். ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்லாம் ஆகும். அதனால் நம்ம வந்து மூவ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சிங்கிளாக வைப்ரேட் ஆகிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாகவே ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தோம்னா க்ளீன் ஆகாது. அதனால் மாற்றி மாற்றி நம்மளே வந்து ஒரு மோஷன், நம்ம யூஸ்வலான ப்ரஷ் மோஷன் இருக்குது தெரியுமா, அதிலே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிக் டூத் ப்ரஷை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ண. ஆக்சுவலாக நம்ம நார்மல் ப்ரஷ் பண்ணுறோம் தெரியுமா, அதை விட அங்கங்கே பார்த்தீங்கன்னா கரை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், விளக்குன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இதில் வந்து உண்மையாகவே வந்து விளக்குன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். நல்லா வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏற்கனவே நான் வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து வீட்டில் இருக்குது, எம்ஐ பிராண்ட்லேருந்து. ஸோ இதுவும் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாய் வந்து கொளராமல் வந்து பேச முடியுது. இப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்னஸாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிருச்சு. ஒரு 5 மினிட்ஸுக்கு கம்மியாக தான் வந்து ப்ரஷ் பண்ணியிருப்பேன். கரை எதுவுமே இல்லாமல் அந்த பிசு பிசுப்பு ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, க்ளீனாக இருக்குது. அந்த இன்னர் சைடு இருக்குது தெரியுமா, அது கீழே உள்ளதில் உள்ள அந்த கரையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் சும்மா அப்படியே நாக்கால் வந்து தொட்டு பார்ப்போம், அந்த இடத்துல ஒரு கரை இருந்துக்கிட்டே இருக்கும். அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து 40,000 ஸ்ட்ரோக்ஸ் பர் மினிட் பயங்கரமாக வைப்ரேட் ஆகிறனால பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அழுகுகள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடும். இது ப்ரொமோஷனுக்காக இல்லை, பேசிக்காகவே எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனாமலை வந்து இது வந்து கரைச்சிருமோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து ப்ராப்பராக தெரியல. ப்ராப்பரான ஒரு டென்டிஸ்ட்டை போயிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட எனாமல் வந்து அதோட திக்னஸ் வந்து கம்மியாகுமா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளை வந்து கேட்டால் தான் தெரியும். ஒரு எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் வேணும், ஒரு குயிக்கான க்ளீனிங் வேணும் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரிங் கேஸ் தான். நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா, ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, இதிலேயே ரெண்டையுமே நம்மளால் வச்சு கொண்டு போயிட முடியும். ப்ரெஷ்ஷு ஹெட்டு மேலே இந்த கவரை மாட்டணும் அப்படின்னா உள்ளே வைக்க முடியல, ஆக்சுவலாக லாக் ஆக மாட்டுது. ஸோ இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் எதுவும் பண்ணுவீங்க, அடிக்கடி வெளியே ஊருக்கு போயிட்டே வருவீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து வந்து பேக்கில் போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது கூடவே வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ப்ரஷ்ஷை வந்து இன்டர்டென்டல் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. நான் வந்து பல்லு கடையில் வந்து பெருசாக எதுவும் அழுக்கு இல்லை. பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட்லாம் வந்து காமிக்க முடியாது, பயந்துருவீங்க. ஸோ இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்காச்சும் உங்களுக்கு வந்து இடுக்கில் வந்து கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1899. எனக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தான் எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 ப்ரஷஸ் வருது. ஒரு ப்ரஷோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 months யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு மெனி டேஸ் எ ப்ரஷ் கேன் பி யூஸ்டு அப்படின்னு போட்டிருக்கேன். டூத் ப்ரஷ் எவ்ரி 3 to 4 months. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 3 to 4 months வந்து ஒரு ப்ரஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி கணக்கு பார்த்தா கூட ஒரு 3 month வச்சுக்கிட்டா கூட 6 3 18 7 3 24 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 years வந்து உங்களால் வந்து வேறு எந்த செலவுமே பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரஷ் கட்டு வாங்காமல் 2 yearsக்கு வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக ப்ரஷ் பண்ணும்போது அந்த வந்து கழுவி வச்சுருவோம் ப்ராப்பராக. ஸோ இதில் வந்து IPX7 வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறனால நம்ம வந்து வாட்டரில் போட்டு நல்லா கழுவுன்னு கழுவிக்கலாம். ஸோ ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக கழுவிட்டு இந்த பாக்ஸில் வைக்கிறது பெட்ரு. ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. பாய்.